காட்டுல வாழக்கூடிய விலங்குகளை ரொம்பவே ஆபத்தான ஒரு கொடூரமான விலங்குகளா தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா தனக்கு ஆபத்துன்னு ஃபீல் பண்ணாத வரைக்கும் அவைகள் நம்மள அட்டாக் பண்றது இல்லைன்னு இந்த வைல்ட் போட்டோகிராஃபர்ஸ் பாக்குறப்பதான் புரியுது. சோ அப்படி தங்களை போட்டோ எடுக்க வந்த அந்த போட்டோகிராஃபர்ஸ்க்கே சர்ப்ரைஸ் கொடுத்த ஒரு சில விலங்குகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சிங்கங்களை போட்டோ எடுக்க வந்த ஒரு போட்டோகிராஃபர் தவறுதலா தன்னோட கேமராவை கீழே போட்டுட்டாரு. சரி, கீழே விழுந்தா என்ன, திரும்பவும் அந்த கேமராவை எடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேமராவை அந்த போட்டோகிராஃபர் எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்க இன்னொருத்தவங்க முந்திக்கிட்டாங்க. இந்த பெண் சிங்கம் அந்த கேமராவை எடுத்தது மட்டும் இல்லாம அதை கொண்டு போய் தன்னோட குட்டிகளுக்கு ஒரு விளையாட்டு பொருளாவே கொடுத்துருச்சு. இது கொஞ்சம் கோளாறான ஆடுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பெண்கள் கூட அமைதியா நல்லா சகஜமா பழகுற இந்த ஆடு திடீர்னு அங்க இருக்கிற ஒரு ஆண் போட்டோகிராஃபரை பார்த்ததும் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இந்த உலகத்தோட இரண்டாவது மிகப்பெரிய கரடிகள்னா அது இந்த பிரவுன் கரடிகள் தான். சோ அப்பேற்பட்ட ஒரு ஆபத்தான கரடி இப்படி உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? டிமோன் அண்ட் பும்பால வரக்கூடிய இந்த டிமோன் ஆக்சுவலா மீர்கட்டுங்கிற ஒரு அனிமல் வகையை சேர்ந்தது. அண்ட் இந்த போட்டோகிராஃபரையும் இந்த மீர்கட்டையும் பார்க்கும்போது எனக்கு அந்த டிமோன் அண்ட் பும்பா தான் ஞாபகம் வருது. சும்மா சொல்லக்கூடாது, கிண்டல் பண்றதுல இந்த கொரில்லாக்கள் நம்ம மனிதர்களே மிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். காலங்காத்தால நல்லா நிம்மதியா சாப்பிடலாம்னு பார்த்தா அங்கேயும் இந்த கேமராவை தூக்கிட்டு வந்துடுறானுங்க. சிறுத்தைகளை போட்டோ எடுக்க போன இந்த நபர் திடீர்னு எதனால இப்படி தரையில படுத்துக்கிட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா அவர் யாரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இதை பண்ணாருன்னு உங்களுக்கே தெரிய வரும். இந்த போட்டோகிராஃபர் அங்க இருக்கிற ஒரு சிங்க கூட்டத்தை போட்டோ எடுக்கிறாரு. பட் அதை நோட் பண்ண ஒரு பெண் சிங்கம் என்ன நினைச்சதுன்னு தெரியல, திடீர்னு அவர்கிட்ட வந்து அந்த நபரை செக் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பெண் சிங்கம் நினைச்சிருந்தா அவர் அட்டாக் பண்ணி தென் அந்த நபரை தன்னோட கூட்டத்துக்கே உணவா போட்டிருக்கலாம். ஆனா அவரால் தனக்கு எந்த ஆபத்துலன்னு தெரிஞ்சதும் பெரிய மனசோட அவரை அட்டாக் பண்ணாம அங்க இருந்து கிளம்பிடுச்சு. தன்னை போட்டோ எடுத்தது இந்த காண்டாமிருகத்துக்கு சுத்தமா பிடிக்கல போல. பட் ஒரு காண்டாமிருகத்தை எப்படி தன்னோட வழிக்கு கொண்டு வரதுன்னு இந்த போட்டோகிராஃபருக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு கர்லி ஹேரா இருந்துச்சுன்னா நீங்க ரொம்பவே லக்கின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த காட்டு பூனைக்கு அந்த போட்டோகிராஃபரோட முடி ரொம்பவே பிடிச்சு போச்சு போல. அவரோட மண்டையை போட்டு என்ன பாடுபடுத்துதுன்னு பாருங்க. I think you can make him stop, I'm sure. It's okay. நாம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த மீர்கேட்ஸ்க்கெல்லாம் மத்தவங்க மேல ஏறி நிக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் போல. இத பார்க்கும்போது பேசாம நாமளும் ஏன் ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் ஆயிடக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது. பெரும்பாலும் இந்த சீகல் பறவைகள் மற்றவங்களோட உணவை தான் ஆட்டையப்படும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கேமரா வச்சிருந்தா யாருக்கிட்ட உங்க வேலையை கட்டுறீங்கன்னு இந்த சீகல் ஒரு தரமான சம்பவம் பண்ணிடுச்சு.
பொதுவா இந்த கொரில்லாக்கள் தன்னோட எதிரிகளை பயமுறுத்துறதுக்கும் அண்ட் அந்த கூட்டத்துல தன்னோட ஆதிக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கும் அப்பப்ப இந்த மாதிரி அதோட மார்ல அடிச்சுக்கும். அண்ட் நம்மள நிறைய பேர் கண்டிப்பா அதை பார்த்திருப்போம். ஆனா அப்படி பண்ணும்போது வரக்கூடிய அந்த சத்தத்தை நீங்க எப்பயாவது கேட்டிருக்கீங்களா? இந்த பேபிஸில் திடீர்னு என்ன நினைச்சதுன்னு தெரியல, அந்த போட்டோகிராஃபர் கிட்ட வந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு. நாம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் விட ஆக்சுவலா இங்க நடந்ததுதான் ஒரு தரமான சர்ப்ரைஸ்னே சொல்லலாம். சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னதான் கொடூரமான சிங்கங்களாவே இருந்தாலும் ஆபத்துன்னு ஃபீல் பண்ணாத வரைக்கும் அவைகள் நம்மள அட்டாக் பண்றது இல்ல.